சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல உருவாகி இருக்க படம் 2.0. இந்த படம் நவம்பர் 29ஆம் தேதி திரைக்கு வருது. படத்துல பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் நடிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு தமிழ்ல முதல் படம். ஹீரோயினா எமி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க. சோ ஆல்ரெடி நாம எந்திரன் படம் பார்த்துட்டு இந்த படத்துக்காக மரண வெயிட்டிங்ல இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். நாளுக்கு நாள் இந்த படத்துடைய ஹைப் அப்படின்றது அதிகரிச்சுட்டே போகுது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸை வேற விதமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்தை பார்த்த சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை பயங்கரமா புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஷங்கருடைய கிரியேட்டிவிட்டியை அவங்க ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஷங்கர், தேங்க்யூ சார் ஃபார் மேக்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் மூவி தட் டூ இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரே மூவி இதுவா தான் இருக்கும். இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் அவ்வளோ சூப்பர்பா இருக்கிறதாவும் அண்ட் ஷங்கருடைய டிரெக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம அக்ஷய் குமாருடைய ஆக்டிங் பத்தி அவ்வளோ புகழ்ந்திருக்காங்க. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்ஷய் குமார் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்லையும் ஒரு பெர்ஃபெக்ட் வில்லனா, வண்டர்ஃபுல் வில்லனா அவங்க பயங்கரமா கலக்கியிருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவே அக்ஷய் குமார் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கதாகவும் எமி ஜாக்சனும் இந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நல்லா கொடுத்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை பத்தி இவ்வளவு புகழ்ந்திருக்கிறது உண்மையாவே படத்துக்கான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க வச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துக்கான ஹைப் நிறையவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்திய அளவுல மட்டும் இல்லாம வேர்ல்டு அளவுல நம்ம இந்திய சினிமாவை கொண்டு போகக்கூடிய ஒரு தரமான படமா இந்த 2.0 இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இது கொடுத்திருக்கு.